சொல்லலாம். அதுக்கு மத்தியில் சாட்சிக்கு தயாராகுது. அதுக்கு மத்தியில் ஒரு வசனம் இருக்கு. இதை தொட்டு ஒரு வசனம். என்ன வசனம்? லூக்கா 17:4. என்ன சொல்லுங்க சீக்கிரம், கொஞ்சம் வசனங்களை பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. 7 தடவை அவங்கள்ட்ட குற்றம் செய்து அந்த 7 தடவை 7ஆவது தடவை வந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பு செய்து செல்வது அருமையான வார்த்தை. நமக்கு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்குமா? அடுத்த இன்னொரு வசனம் எனக்கு தோன்றது இந்த சமாதானத்தை குறித்து. இந்த மன்னிக்கணும்னு சொன்னா அவங்களோட என்ன செய்ய வேண்டியிருக்கு? சமாதானம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அவங்களை குறித்து என்ன ஆண்டவர் பேசுறாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியதுக்கு சமாதானம். அந்த சமாதானம் பண்ற நேரத்தில் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ஹமாஸ் அந்த இஸ்ரேல் எல்லாம் சமாதானம் இல்லாமலே ஜீவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள என்னைக்குமே சண்டை தான், சண்டை சண்டை. அந்த சமாதானம் பண்ணணும்னு சொன்னா ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? என்ன தேவை இருக்கு? நம்ம சில காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, சில காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால அமிதமாக மன்னிக்க வேணும், சமாதானம் பண்ண வேணும், சமாதானமாய் ஜீவிக்க வேணும். வீட்டுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேற ஏதாவது கருத்துக்கள்? யார் சொன்னாங்க? எபேசியர் 4:32. சரி, வாசிக்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதுதான் ஹீலிங். நம்முடைய ஹீலிங் இன்னைக்கு கிடைக்கவில்லை என்றால் கர்த்தர் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், சமாதானம் பண்ணுங்கள், மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னியுங்கள். உங்களுக்கு சமாதானம் மாத்திரமல்ல, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் நம்மை அமிதமாக வழி நடத்துவார். வேறு கருத்து? அடுத்தபடியாக இன்னொரு காரியம் என்ன சொல்லப்படுதுன்னா, அதுல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருடைய குற்றத்தை அறிக்கை செய்து ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். இதுவும் அடுத்த ஒரு கடினமான காரியம். இது என்ன செய்ய முடியும்னு சொன்னா, இதை செய்யணும்னு சொன்னா நம்ம மன்னிக்க வேண்டும். மன்னிச்சாதான் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். மன்னிக்கிறது அடுத்த ஒரு காரியம். மன்னித்தேன், அதை அடுத்து என்ன செய்யணும்? மறந்து விட்டேன். மறந்து விட்டேன். ஒரு இடத்துல ஒரு சபையில் சொன்னேன், இந்த உங்களுக்கு ஏதாவது குற்றம் இருக்குன்னா மன்னிக்க. இந்த கல்யாண நேரத்துல அந்த இது கொடுக்குற நேரத்துல இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது தடையா இருந்தால் இது 3 நாளுக்குள் சபை போவதற்கு அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை குறித்து எவரும் எதுவும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, சொல்லுங்க. எதை குறித்து எதுவும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, பேசக்கூடாது. இந்த ஒரு காரியம் தான் நிறைய இடத்துல காணப்படுறது. மன்னிச்சே சொல்லிடுவோம், அதெல்லாம் எடுத்துருவோம், பேசிக்கிட்டே இருப்போம், பேசுவோம். அப்படி தெரியுமா? அவன் என்னட்ட கேட்டுட்டா, அதுல பெரிய நமக்கு பெரிய ஆளாகணும். நம்முடைய வாழ்க்கையில பெரியமானவர்களே, யாருடைய வார்த்தை நாம் என்னத்துக்காக ஆயத்தப்படுகிறோம்? எதுக்காக ஆயத்தப்படுறோம்? இன்னைக்கு பாருங்க, இது ஆயத்தப்படலன்னு சொன்னா லாபமே இல்லை. கர்த்தர் வருகிறேன்னு சொன்னாரு, சீக்கிரமா வந்துருவாரு. ஒருவேளை நாளைக்கு வந்துட்டாருன்னு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா தான் கேள்வி. ஒருவேளை ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா, விடப்பட்டோம்னு சொன்னா, the life is not going to be the same. வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கையாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மால.
முத்திரை, அதாவது பரவாயில்ல போட்டுக்கலாம், அதெல்லாம் எல்லாம் பழகிட்டே வரணும். ஆனால் அதுக்கு வாழ்க்கையில ஒரு வார்த்தை நம்ம கிரைஸ்ட பற்றி சொல்லிட்டோம்னா அடுத்த பயங்கரமான சூழ்நிலை. பிரியமானவர்களே, நாம் ஆயத்தப்படுவதே நம்முடைய லக்குவாக இருக்கட்டும். அவருடைய வருகைக்காக அதைத்தான் சொல்றாரு. நான் உலகத்துக்கு எல்லாருக்கும் சொன்னதை திரும்ப சொல்றேன். வாட்ச் அண்ட் வாட்ச் ஃபார் த சிச்சுவேஷன் டு ஃபர்கிவ். வாட்ச் ஃபார் த சிச்சுவேஷன். எந்த காரியத்தை நான் மன்னிக்காம இருக்கிறேன், அந்த காரியத்தை மற்றவரிடத்துல பேசுறேன்னா, இந்த சில காரியங்கள் இந்த ஒன்று பேர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமா பார்ப்போம். ஒரு சீக்கிரமா முடிச்சிடலாம். அந்த முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் வச்சிருக்கிறேன், ஞாபகத்தில் வந்தது, அதையும் செய்ய போடுவோம். இந்த வசனத்தை வாசிடுவோம். 1 பேர் நான் நிறைய பேர் தடவை பேசியிருக்கிறேன். பேசினது எனக்கு பிரியம் இல்லைதான், விருப்பம் இல்லைதான். ஆனால் உங்கள் நன்மைக்காக, நம் எல்லாருடைய நன்மைக்காகவும் கர்த்தர் அதை திரும்பவும் காட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தை போல ஞானப்பாலின் மேல் பிரியமாயிருங்கள். நான் ஒரே ஒரு கருத்து, நமக்கு எல்லாம் நான் வந்து பிரசவம் பண்ண வரல, ஐம் சாரி, நமக்கெல்லாம் நிறைய நம்ம வாசித்து நம்முடைய வாழ்க்கை ப்ரோக்ராம் ஆகியிருக்கு. இட்ஸ் ப்ரோக்ராம், அப்படியே தான் போயிட்டே இருக்கும், அதை மாற்றவே முடியாது. இந்த பிளேன் இங்கிருந்து லண்டன் ஹீத்ரூ வரைக்கும் போகணும்னு இருக்குன்னா அதை பிளான் போட்டு வச்சுருப்பான், அதே வழிதான் போயிட்டு இருக்கும், ஒரு லட்டமும் மாறாது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே ஒரு பிளான்ல தான் போயிட்டே இருக்கு. நமக்கு தெரியும், அதை நம்ம தான் பிளான் போட்டுருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தான் அதை பிளான் பண்ணியிருக்கு. நம்முடைய வாழ்க்கை அதை எரிச்சதுக்கு பிளான் போட்டுருக்கு, அது அந்த பிளான் படியே நடந்துருக்கு. சில கடினமான சூழ்நிலை, பைபிள் வாசிக்கணும்னு ஆசை தான், ஆனா என்ன செய்ய முடியல, சேர்ந்து வாசிக்க முடியல, சேர்ந்து ஜெபிக்க வேணும்னு சொல்றோம். ஒரு நாள் எனக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிற நேரத்துல கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகிறது சொல்லிவிடுங்க. கட்டுகிறவர்கள் பிரயாசம் பெறுதா. அப்ப வீடு கட்டணும்னா கர்த்தர் வீட்டை கட்ட வேணும். அவர் இப்ப என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையின் மேல் பிரியமாயிருங்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளாகும்படிக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேணும். ஒரு வார்த்தையா, 2 வார்த்தையா, 3 வார்த்தையா? என்ன வார்த்தை? ஒரு வார்த்தையா, 2 வார்த்தையா, 3 வார்த்தையா? எல்லா வார்த்தையும். கர்த்தர் ஒருவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். அதை கேட்டுருப்பீங்க, நானும் பேசி இருக்கிறேன். ஒருவனை நோக்கி பார்ப்பார். யாரு? ஏசாயா 66:2 அவசரத்தில் பார்க்கிறோம். ஒருவனே நோக்கி பார்ப்பானா? யாரு? இருதயத்தில் நொறுங்குண்டவனும் வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன். வசனத்துக்கு நடுங்குகிறவனே என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். அப்பா, இங்கே வார்த்தை இப்படி சொல்லுகிறதே. தாவீது சொல்றான், தன் குறைகளை அறிகிறவன் யார்? குறைகளை அறிகிறவன் யார்? யாரும் அறிய மாட்டோம். நம்ம குறைவாக ஒரு ஜீவன் செய்ய விரும்பவில்லை. நீதிமான் தெரிய விரும்புகிறோம். ஆனா நீதிமானா இருக்கணும்னு சொன்னா எப்படி நம்ம நீதிமான் ஆகும் சொல்ல முடியுமா? எப்படி நீதிமான் ஆகும் சொல்லுங்க. எப்படி நீதிமான் ஆகும்? எப்படி ஆபிரகாம் நீதிமான் ஆனான்? Doing good for evils. Doing good for you. புதிய ஐடியா. அது எங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா?
அது doing good for evil. அதனால அவன் நீதிமான் ஆனானா? எதன் மூலம் அவன் நீதிமான் ஆனான்? எதனால்? faith, விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் நீதிமான் ஆனான். விசுவாசத்தினால். இன்னைக்கு பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அங்க பேதுரு தட்டிட்டு நிக்கிறாரு கதவை. யாராவது நம்புறாங்களா? வேலைக்காரர் வந்து சொல்றா, ஐயா இந்த பேதுரு நிக்கிறாரே போட. அவர் அங்க சிறைச்சாலையில அடைச்சி வச்சிருக்கிறாரு. நீ வேற பேதுராக்கு சொல்ற முட்டாக்கு. கடைசி நேரத்தில் தொடர்ந்து பார்த்தா என்ன இருக்கு? யார் இருக்கிறா? பிரியமானவர்களே, விசுவாசம் அவர்கள்ட்ட என்ன இல்லை? இருந்ததா இல்லையா? விசுவாசத்தோட ஜெபித்தார்களா? ஜெபிக்கலையா? ஜெபித்தார்களா? ஜெபிக்கலையா? கேட்கல. கேட்கல. ஜெபித்தாங்களா? அப்ப ஏன் கொடுக்கு ஜெபித்தாங்க? ஆனா ஏன் அவர் வந்திருப்பாருன்னு சொன்னா நம்ப முடியல? ஆண்டவர் அவரை விடுவிச்சிருக்க மாட்டாரா? Made righteous by the blood of Jesus. You are made righteous by the blood of Jesus. Well, yes, and you are made righteous by your faith. Your faith makes you righteous. விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கு? நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? விசுவாசம் என்று சொல்லி நம்ம நான் அதை விசுவாசிக்கிறேன் சொல்ல மாத்திரம் இல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் கிரியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாக கர்த்தர் நம்மை வழிநடத்த சித்தமாக இருக்கிறார். மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், மன்னிப்போம். வசனத்துக்கு நடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பாருங்க, எதுக்கு இதை சொல்லணும்னு சொன்னா, நிறைய காரியங்களை அகற்ற சொல்றார். நிறைய காரியங்களை அகற்ற சொல்றார். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்ததுண்டானால், எத்தனை ருசித்திருக்கோம்? கைவாட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அஞ்சு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹேல் ஜெகோவா. கம் ஆன் ஜெகோவா. ஹேல் ஜெகோவா. ஹல்லேலூயா. அதுக்கு நிறைய காரியங்கள் கருத்து, அதெல்லாம் பேசல. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால், நிறையவே ருசித்திருக்கோம். என்ன செய்ய வேணும்? அடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சகலவித என்னத்தை விடணும்? தொற்குணங்களையும். அந்த தொற்குணத்துக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த துர்க்குணத்துல ஒரு துர்க்குணமும் யார்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க உண்டு. அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு இயேசு மாதிரி மாறாவிட்டால் அவருடைய வருகையில காணப்பட முடியாது. இயேசு மூலம் மாற வேணும். நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது என்னிடத்திலே காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது? சகலவித துர்க்குணமும் சொல்லி நிறைய லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை மன்னிப்புல வர காரியம் என்னன்னா, மன்னிச்சிருவோம், அடுத்தவங்க 10 பேர்கிட்ட சொல்லிடுவோம். இதற்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, என்ன பேரு? புறங்கூறுதல். புறங்கூறுதல். தேவன் வெறுக்கிறார். எனக்கெல்லாம் சில இந்து நண்பர்கள் கூட நான் பேசியிருக்கிறேன். யாரையாவது பற்றி பேசியிருந்தாங்க, யாரும் பேசினாங்க. இப்ப இதோ நீ ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்ல போற, அது நம்ம ஒரு பிரதர் சொன்னார் நினைக்கிறேன். ஒரு காரியத்தை நீ சொல்லியிருக்கிற, அது உனக்கு பிரயோஜனமா இல்ல, எனக்கு பிரயோஜனமா இல்ல, அந்த ஆளுக்கு பிரயோஜனமா இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? இவைகளை விட்டுவிடலாம். தேவனின் வார்த்தைப்படி கூறுதல் கர்த்தர் வெறுக்கிறார். தயவு செய்வது பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலிருந்து ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளும். இயேசுவே, இந்த விதமான பாவங்களுக்கு நான் விடுதலையாய் ஜீவிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு காரியம் கூட செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும். என்ன செய்யணும்னா, ஒரு ப்ராமிஸ்,
ஒரு என்னது யோபு என்ன சொன்னா, ஒரு உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எடுக்கிறதுனால அது 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி விரும்பி சொல்ல விரும்புகிறேன். உடன்படிக்கை என்று சொல்ற நேரம் நாம் அநேக உடன்படிக்கை செய்வோம். யோபு ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்தார்? கண்களோடு தன்னுடைய கண்களோடு உடன்படிக்கை செய்தார். இப்போ பாருங்க, நல்ல ஐஸ்வர்யவானா இருந்தான்னு சொன்னா, எல்லாம் ஹாய் நல்லா இருக்கிறான் ஜீவிக்கிறான்னு சொன்னா, நிறைய என்ன வரும்? டெம்டேஷன்ஸ், நிறைய ஆட்கள் பழகுவாங்க. அடுத்தது என்ன வரும்? அவங்களுக்கு இச்சை, கண்களால் இச்சை. இந்த கம்ப்யூட்டர்களை பார்த்துட்டு இருக்கிற நேரம் எனக்கும் இந்த இச்சை வந்தது உண்டு. இச்சைன்னு சொன்னா அதில் நான் விழுந்து போக திரும்ப அனுமதிக்கலை. பாருங்க, அழகான ஒரு நல்ல படம் இருக்கணும்னு பார்ப்பேன், வேண்டாத படம் இருந்தாலும் அது என்ன ஆகும்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல சேவ் ஆக வேற செய்யுது. கண்களின் இச்சை, ஆண்டவரே மாட்டேன், அடுத்தது வரும், அதான் திரும்ப வரும். அதனால பிரியமானவர்களே, எனக்கு இன்னொரு இச்சை என்னன்னா, இன்னொரு இது என்னன்னா, உங்களுடைய சரீரம் என்ன சொல்ல முடியுமா? தேவனுடைய ஆலயம். இதை என்ன செய்யக்கூடாது? அசுத்தம் பண்ணக்கூடாது. இந்த ஆலயத்தை அசுத்தம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? கேட்கல. என்ன செய்வேன்? கெடுப்பேன். ஒரு ஆலயத்தை நான் கெடுக்கிறேன் என்றால், ஒரு ஆளை பற்றி நான் கெட்டத்தனமா பேசுறேன்னு சொன்னா என்ன செய்றேன்? அந்த ஆலயத்தை என்ன செய்றேன்? கெடுக்கிறேன். இதனால ஒரு உடன்படிக்கையோடு இந்த இடத்துல இருந்து கடந்து செல்வோம். ஆண்டவரே, I make a covenant with you. நான் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்கிறேன், இதை செய்ய மாட்டேன். அதற்கு எனக்கு கிருபை தாரும். இந்த காலில் எனக்கு ஒரு புண்ணு, அது என்ன செய்யணும்? அதுவும் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இது உம்முடைய ஆலயம், தொடக்கூடாது, நான் சொரியக்கூடாது. அழகா எனக்கு கையில் ஒரு ஃபோன் வந்துட்டுன்னா போதும், அடுத்த கை சும்மா இருந்துருமா, உடனே என்ன செய்திடும்? அது விளையாட தொடங்கிடும். திரும்பவும் அடுத்தது என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அடுத்த தடவை ஆண்டவரத்தில் கேட்க வேண்டியது. பிரியமானவர்களே, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நாம் விட்டு விட வேண்டியதாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இன்னொரு மனுஷனுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதை பற்றி யாரும் எதுவும் யாரிடத்திலும் பேசக்கூடாது. உங்களுக்கு பிரியலையா அதை விட்டுருங்க. ஒரு ஆளுகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கு விட்டுருங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க. செய்துவிட்டு அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது. அதை மன்னித்தேன், மறந்தேன், மறக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் கிருபை தர வேணும். அந்த கிருபையை கர்த்தர் தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கிருபை தான் ஐயா, உங்க கிருபை இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இந்த கிருபை இல்லாம வாழ முடியாது. இந்த கிருபை தாரும் ஆண்டவரே கேட்போம். மன்னிக்கணுமா? மறக்கணும், மறக்க வேணும். புறங்கூறுதலை அகற்றுவோம், நன்மையை பேசுவோம், நல்லதை பேசுவோம், நன்மையாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்ம இன்னும் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பெரிய ஒரு டாபிக் வச்சிருந்தேன், அதை கொடுத்துருந்தேன். அதுக்கு நேரம் இல்லை, முடிஞ்சுன்னா அதில் ஒரே ஒரு டாபிக், அது ஒரு 5 நிமிஷம் போதும். என்னன்னா, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாய்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய போகிறது? பிரவேசிக்காதா? பிரவேசிப்பதில்லை. நாய்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. கேள்வி கேட்பேன், என்னப்பா உலகத்தில் எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, இந்த ஒரே ஒரு மிருகம் தான் பரலோக ராஜ்யத்திலே போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது யாரு இந்த நாய்? சரி வாங்க சொல்லுங்க. பாத்திமா இருக்கு ஒரு